ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் புத்தகம் சேனல். நம்மளோட பிறந்தநாள் அன்னைக்கு எத்தனை பரிசுகள் நமக்கு கிடைச்சாலும் யாராவது புத்தகங்கள் பரிசாக கொடுக்குறப்ப அது ரொம்பவே ஸ்பெஷலான நாளாக மாறிடுது. அப்படி என்னோட பிறந்த நாளுக்கு எனக்கு பரிசாக கிடைச்ச புத்தகங்களும் அது மாதிரி நானே எனக்காக வாங்கின சில புத்தகங்களும் உங்கள் கூட பகிர்ந்துக்கலான் இருக்கேன். ஆமாங்க, இது என்னோட பிறந்தநாள் புக் ஹால் வீடியோ தான். என்னோட பிறந்தநாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடி 18 அன்னைக்கு, அதாவது ஆடி பெருக்கு அன்னைக்கு. இது வந்து நான் நம்மளோட சரித்திர நாவல் வீடியோவில் லைட்டாக மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதை நோட் பண்ணிவிட்டு ஒருத்தவங்க எனக்காக விஷ் பண்ணியிருந்தாங்க, பணுவல் நிலையம் சொல்லிட்டு. அவங்களுக்கும் அன்னைக்கு தான் பிறந்த நாள்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் விஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வீடியோ போட லேட் ஆயிடுச்சு, அதனால விஷ் பண்ணவும் லேட் ஆயிடுச்சு. வாங்க என்னென்ன புத்தகங்கள்ங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல் புத்தகம் பார்த்தீங்கன்னா நம்ம முனைவர் நா. ராசையாவின் மாவீரன் புலித்தேவன் அப்படிங்கிற இந்த புத்தகம் தான். இந்த புத்தகத்தை வந்து காவியா பதிப்பகம் இதை பதிப்பிச்சிருக்காங்க. இந்த புத்தகத்தோட ஃபாண்ட் சைஸ் எல்லாம் பாருங்க, இப்படிதான் இருக்கு. இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 710 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். அவசியம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுங்கிறத என் கூட பகிர்ந்துக்கங்க. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச விடுதலை பாதையில் பகத்சிங். இவரோட வரலாறு, கடிதங்கள், கட்டுரைகள், ஆவணங்கள், சிறை குறிப்புகள் பற்றிலாம் ஒரு தொகுப்பாக கொடுத்துருக்காங்க. இது வந்து யார் தொகுத்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவவர்மாங்கிறவங்க தான் அதை தொகுத்து கொடுத்துருக்காங்க. அவரோட படத்தோடு கொடுத்துருக்காங்க பாருங்க, நல்லா இருக்கு. இந்த புத்தகத்தோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 436 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து லாஸ்ட்டாக பாருங்களேன், அதில் வந்து பிக்சர்லாம் கொடுத்துருக்காங்க. இது நிறைய தியாகிகளோட படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவசியம் நான் இந்த புத்தகத்தை படித்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா நேதாஜியின் வீர வரலாறு. சிவலை இளமதிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தில் பாருங்க, அவரோட படம் கொடுத்துருக்காங்க பாருங்க, அவரோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இந்த படங்களோட புத்தகங்கள்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த புத்தகத்தை வந்து பதிப்பிச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அலைகள் வெளியீட்டகம் தான் அதை பதிப்பிச்சிருக்காங்க. இதில் பாருங்களேன், இவர் வந்து பின்னாடி இதுலேயும் அங்கங்கே படங்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த புத்தகத்தை பொறுத்தளவுக்கு ஃபாண்ட் சைஸ் ரொம்ப குட்டிங்க. உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்துக்கோங்க, ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு வாங்கிக்கோங்க. இது வந்து இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 368 பக்கங்களுடைய ஒரு புத்தகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேகுவேரா அவங்கள பற்றின ஒரு புத்தகம் தான் இது. இது வந்து இந்த புத்தகம் பாருங்கள், அவரோட படத்தோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து யார் வெளியிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் தான் இதை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபாண்ட் சைஸ் வந்து இதுவுமே குட்டியாக தாங்க இருக்குது பாருங்கள், எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த புத்தகத்தோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் நிறைய படங்கள் கொடுத்துருக்காங்கங்க. ஆனால் இதில் பாருங்களேன் எவ்வளோ படங்கள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது லாஸ்ட்டில் ஃபுல்லாகவே படங்கள் தான் கொடுத்துருக்காங்க. இருங்க நான் நல்லா காமிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த புக்கு நான் கொஞ்சம் ஒட்டணும், நான் வாங்கிட்டு அப்படியே வச்சுட்டேன். இதில் வந்து ஒரு 50 பக்கத்துக்கு மேலே படங்களாக கொடுத்துருக்காங்க. சேக்குவேரோட படம்லாம் பாருங்களேன். எனக்கு வந்து இவரை பற்றி படிக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. ஸோ ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டில் தான் வாங்கினேன். இதோட பக்கங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 392 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். அப்புறம் ஃபுல்லாகவே பிக்சராக கொடுத்துருக்காங்க. சேக்குவேரோட படத்தை பார்த்திங்களா, எவ்வளோ அழகாக இருக்கார் இந்த மனுஷன், அவ்வளோ நல்லா கொடுத்துருக்காங்க. படங்களோட புத்தகங்கள்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் லாஸ்ட்டாக பாருங்களேன், இந்த தான் பாருங்களேன், ட்ராயிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் பழைய புக்குங்கிறனால கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, இன்னும் ஒட்டணும். நான் ஒட்டிட்டு இன்னொரு நாளைக்கு இதை படிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா அமெரிக்க எதிர்ப்பின் சிற்பி ஃபிடல் காஸ்ட்ரோ. 638 கொலை முயற்சிகளை முறியடித்த கொரில்லா வீரர். யோசிச்சு பாருங்களேன், 638 முயற்சிகளை இவர் வந்து கொலை முயற்சிகளை இவர் வந்து முறியடிச்சிருக்காருன்னா அவர் எவ்வளோ தூரம் ஸ்பெஷலாக இருந்திருப்பாருன்னு. ஸோ இவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆர்வத்தில் தான் இந்த புத்தகம் நான் எடுத்தேன். அவர் வந்து அவரோட இராணுவ இதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சி இதுலேயுமே அங்கங்கே படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகத்தை வெளியிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா
இந்த புத்தகத்தை வெளியிட்டது வந்து நக்கீரன் வெளியிடுங்க. இதை எழுதினவர் பேர் வந்து ஆதனூர் சோழன். இந்த புத்தகம் வந்து ஒரு எத்தனை பக்கங்களை உடைய 192 பக்கங்களை உடைய ஒரு சின்ன புத்தகம் தான். பின்னாடி அவரோட படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது. நான் அதை வந்து படிச்சுட்டு எப்படி இருந்துச்சுன்றதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த புத்தகம் இந்த டாப்பிக்கை கேட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து அவரோட இளமை காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு. அதனால வந்து எனது இளமை காலம் ஃபிடல் காஸ்ட்ரோவோட இந்த புத்தகமும் நான் வாங்கினேன். இது வந்து வெளியிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதி புத்தகாலயம் தான் அதை வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 174 பக்கங்களே உடைய ஒரு புத்தகம். இந்த பேப்பர் குவாலிட்டி கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது, ஆனால் நீங்கள் ஈஸியாக வாங்கி படிக்கலாம். வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கையில் தூக்கி படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா ஏழைகளின் தோழன் லெனின் ஆ லே நடராஜன் ஐயா எழுதின இந்த புத்தகத்தை பதிப்பிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா வஉசி நூலகம் தாங்க இதை பதிப்பிச்சிருக்காங்க. இதில் பாருங்கள் அவரோட படம்லாம் கொடுத்துருக்காங்க. இப்படி அவங்களோட படம்லாம் பார்க்குறப்ப நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். இந்த புத்தகத்தோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 352 பக்கங்களே உடைய ஒரு புத்தகம். ஆனால் இது வந்து ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அவசியம் நீங்கள் இந்த புத்தகம்லாம் வாங்கி வாசிங்க. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா குழந்தை போராளி. இது வந்து ஒரு லைன் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு, அதுக்காகவே இந்த புத்தகம் எடுத்தேன். அவர்கள் என்னிடமிருந்து அம்மாவை பறித்து கொண்டு எனது கைகளில் துப்பாக்கியை தந்தார்கள். பாருங்களேன் இந்த புத்தகம். இது வந்து கருப்பு பிரதிகள் இதை வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் அதிகம் வந்து அவங்ககிட்ட தான் நமக்கு கிடைக்கும். இந்த புத்தகத்தோட பக்கங்கள் வந்து 286 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். இது வந்து நான் படிச்சுட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா சித்தார்த்தா. இந்த புத்தகம் பேர் மட்டும் எனக்கு அடிக்கடி கேள்விப்பட்ட மாதிரியே இருந்துச்சுங்க, அதனால இந்த புத்தகம் எடுத்தேன். இது வந்து ஹெர்மன் ஹெஸ்லி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. தமிழில் வந்து ஜெகதா அவங்க மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு நூல் தான். இது வந்து சாரு பிரபா பப்ளிகேஷன்ஸ் வந்து இதை பதிப்பிச்சிருக்காங்க. இந்த புத்தகத்தோட பக்கங்கள் வந்து 110 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம் தான் இது. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகுமார் ஐயாவோட இது ராஜபாட்டை அல்ல அப்படிங்கிற ஒரு புத்தகம் தான். இந்த புத்தகத்தை வந்து அலையன்ஸ் பதிப்பகம் வந்து இதை பதிப்பிச்சிருக்காங்க. இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 536 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகம். இது பாருங்கள், இதுலேயும் அங்கங்கே படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அவர் நடித்த படங்களோட சில பிக்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க. இதை நான் படிச்சுட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். பாருங்கள், நல்லா இருக்கா? அடுத்து சில மொழிபெயர்ப்பு நூல்கள் நம்ம பார்க்கலாம். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா குறும்பன் காபூர் குல்யாம் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. நான் ப்ரொனவுன்ஸ் பண்ண தப்பாக இருந்தாலும் பார்த்துக்கோங்க. இது வந்து பதிப்பிச்சவங்க பார்த்தீங்கன்னா நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் தான் இதை பதிப்பிச்சிருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சுயசரிதை நூல் தான் இது வந்து. ஆனால் இவரை பற்றி எனக்கு சுத்தமாக தெரியல. இந்த பேர் பார்த்தோன்னே ஒரு இம்ப்ரெஸ் ஆகி வாங்கினதான். படிச்சுட்டு நான் எப்படி இருந்துச்சுங்கிறத உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த புத்தகத்தோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 286 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகம். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா இது வந்து தஸ்கோவஸ்கியின் வாழ்வும் கலையும். இதை வந்து எழுதினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎன் பணிக்கர். இது தமிழில் மொழிபெயர்ப்பு பண்ணவங்க வந்து உத்திரகுமாரன்கிறவங்க மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா வஉசி நூலகம் தான் அதை பதிப்பிச்சிருக்காங்க. இந்த புத்தகத்தோட பக்கங்கள் 272 பக்கங்களே உடைய ஒரு புத்தகம். ஃபாண்ட் சைஸ்லாம் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து இவரோட கொஞ்சம் அவரோட சின்ன வயசு இதை பற்றி நான் வேறு ஒரு புத்தகத்தில் ஒரு சின்ன துணுக்கு மாதிரி குட்டியாக தான் படித்தேன். அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் வாங்கின ஒரு புத்தகம் தான் இது. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா நடிகர்வேல் எம்ஆர் ராதா 100 நயமான தகவல். பாருங்கள், அவரோட படத்தோடு கொடுத்துருக்காங்க. அவரை பற்றி ஒரு 100 விஷயம் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. இதை வந்து தொகுத்து கொடுத்தவங்க வந்து சபிதா ஜோசப்ங்கிறவங்க தொகுத்து கொடுத்துருக்காங்க. இது வந்து யார்
எங்கே வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நக்கீரன் பதிப்பகம் தான் இதை வெளியிட்டிருக்காங்க. இது வந்து எத்தனை பக்கங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 192 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். அவரோடது ஒரு தகவல் 2 தகவல்னாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 100 தகவலுங்கிறப்ப நம்ம எப்படி விடுறது? கண்டிப்பாக நான் படிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்கிறேன். ஏற்கனவே இவரை பற்றின இன்னொரு புத்தகம் நான் படிச்சிருந்ததை, முகில் சார் எழுதின புத்தகம் படிச்சிருந்ததை உங்கள் கூட நான் பகிர்ந்திருக்கேன். இந்த புத்தகம் படித்ததுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்கிறேன். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா நிகிதாவின் இளம் பருவம். அலெக்சி டால்ஸ்டாய் அவங்க எழுதுனது. தமிழில் வந்து யூமா வாசிகி அவங்க மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. யூமா வாசியோட மொழிபெயர்ப்பு எல்லாமே நல்லா இருக்கும்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சனால நான் இந்த புத்தகத்தை வாங்கினேன். இது வந்து 226 பக்கங்களே உடைய ஒரு புத்தகம். இது வந்து நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் தான் இதை வெளியிட்டிருக்காங்க. ரொம்பவே அருமையாக தான் இருக்கும்னு நினச்சி வாங்கியிருக்கேன், படிச்சுட்டு சொல்கிறேன். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா எனது இந்தியா. ஜிம் கார்பெட் அவங்க எழுதின ஒரு புத்தகம். தமிழில் வந்து யுவன் சந்திரசேகர் அவங்க மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. இந்த புத்தகத்தை காலச்சுவடு பதிப்பகம் பதிப்பிச்சிருக்காங்கங்க. இதில் பாருங்களேன், இதோட பக்கங்கள் வந்து 227 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். இது வந்து அப்போ வந்து நேபாளோட பிக்சர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு மேப்லாம். ஸோ நான் படித்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா மாக்சிம் கார்கியோட எனது குழந்தை பருவம். நான் அப்பயே சொன்ன மாதிரி இதில் வந்து நிறைய வந்து அவங்களோட வாழ்க்கை வரலாறு நூல்கள் நிறைய வாங்கியிருக்கேன். இது வந்து எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாக்சிம் கார்கி அவங்க தான் எழுதியிருக்காங்க. ஆனால் தமிழில் வந்து நம்பிங்கிறவங்க மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. இதை வந்து வஉசி நூலகம் வந்து பதிப்பிச்சிருக்காங்கங்க. இந்த புத்தகத்தோட பக்கங்கள் வந்து ஒரு 301 பக்கங்களே உடைய ஒரு புத்தகம். ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது, ஆனால் பார்த்துக்கோங்க. ஆனால் ஸ்பேஸ் விட்டு தான் எழுதியிருக்காங்க. ஓகே தான், படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஹிட்லரோட அடால்ஃப் ஹிட்லரின் அந்தரங்க காதலின்னு சொல்லி ஒரு புத்தகம். இந்த புத்தகம் வந்து ஜெகதா அவங்க தான் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. இந்த புத்தகத்தில் படங்கள்லாம் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள், அங்கங்கே பிக்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹிட்லரை பற்றி நான் வேறு ஒரு புக் படிச்சுட்ருக்கேன் இப்போ ரீசெண்டாக. அதில் வந்து ஹிட்லரோட அந்த நாசிஸ்ட் கட்சியை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ அவரை பற்றி கொஞ்சமாவது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம், அதுக்கப்புறம் அவரை பற்றின ஃபுல் டீட்டெயில் புக்கு வாங்கலான்னு நினச்சேன். இந்த புத்தகத்தோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 96 பக்கங்களோட ஒரு சின்ன புத்தகம் தான் இது. இதை வெளியிட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ் அவங்க தான் வெளியிட்டிருக்காங்க. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் ஐயாவோட புயல்ங்கிற இந்த ஒரு புத்தகம். இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா யார் பதிப்பிச்சிருக்காங்கன்னா வஉசி நூலகம் தாங்க இதையும் பதிப்பிச்சிருக்காங்க. இந்த புத்தகத்தோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 320 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகம். அவசியம் நீங்கள் வாங்கி வாசிச்சு பாருங்க. அடுத்த புத்தகத்தோட பேர் பார்த்தீங்கன்னா இளிச்சவாயன். விக்டர் ஹியூகோ அவங்க எழுதியிருக்காங்க. தமிழில் வந்து யோகி ஸ்ரீ சுத்தானந்த பாரதியார் அவங்க வந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. இந்த புத்தகம் தான் அது. நான் ஸ்பெல்லிங் தப்பாக விட்டுருந்தா பார்த்துக்குங்க. இந்த புத்தகம் வந்து ஒரு மொழிபெயர்ப்பு நூல் தான். 192 பக்கங்களே உடைய ஒரு புத்தகம். இதுவுமே பார்த்தீங்கன்னா வஉசி நூலகம் தான் இதை பதிப்பிச்சிருக்காங்க. நான் படிச்சுட்டே எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்கிறேன். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ராஜதந்திரம் நிக்கோலோ மார்க்கவெல்லி எழுதிய பிரின்ஸ். அதாவது ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்தால் பார்த்துக்கோங்கப்பா. இது வந்து எதுக்காக நான் இந்த புத்தகம் வாங்கணும்னு நினச்சேன்னா அது கீழே போட்டிருக்காங்க. இந்நூல் முதலில் வெளியான ஆண்டு 1513. அப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நூல் பதிப்பாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போ ஏதோ சம்திங் ஸ்பெஷலாக தானே இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் வாங்கின ஒரு புத்தகம் தான். எனக்கு இந்த புத்தகத்தை பற்றின எந்த நாலேஜும் இல்லாமல் வாங்கின ஒரு புத்தகம். இது இந்த வருஷத்துக்காக மட்டுமே வாங்கின ஒரு புத்தகம் தான் இது. இந்த புத்தகத்தோட பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 128 பக்கங்களை கொண்ட ஒரு சின்ன புத்தகம் தான். ஆனால் ஃபாண்ட் சைஸ் ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும், படிக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் குட்டி குட்டியாக எழுத்துக்கள் இருந்தால். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்ட அண்ணா கரீனா புத்தகம். லியோ டால்ஸ்டாய் எழுதின ஒரு புத்தகம். எனக்கு இந்த புத்தகம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். ஆனால் அது பவுண்டட் அட்டையில் எனக்கு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த புத்தகத்தோட பதிப்பகம் பார்த்திங்கன்னா வஉசி நூலகம் தான் அதை பதிப்பிச்சிருக்காங்க. இந்த புத்தகத்தோட பக்கங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 640 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். பவுண்டட் அட்டை, ஃபாண்ட் ஸ்டைலுமே நல்லா இருக்குது, ஓகே தான். ஆனால் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் ஓகே.
ஸோ நான் அதை படித்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்கிறேன். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஜெயமோகன் ஐயாவோட கொற்றவை புத்தகம். இதுவுமே எனக்கு பவுண்டட் அட்டையிலே கிடைச்சது. நிறைய பேர் வந்து இதை பற்றி பாசிட்டிவாகவும் ரிவ்யூஸ் சொல்லியிருக்காங்க, நெகட்டிவாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து இதை படித்து பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருச்சா என்னங்கிறத நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எங்கே பதிப்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழினி பதிப்பகம் தான் இதை பதிப்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு விஷ்ணுபுரம் பதிப்பகத்தில் தான் கிடைக்கும். இந்த புத்தகத்தோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 598 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம் தான். இந்த புத்தகமே ஃபாண்ட் ஸ்டைல் இப்படி தாங்க இருக்குது. தமிழினியில் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது, பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா சுப்ரபாரதி மணியன் ஐயாவோட கதைகள் எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகத்தை வந்து ராஜராஜன் பதிப்பகம் வந்து பதிப்பிச்சிருக்காங்க. இந்த புத்தகத்தோட பக்கங்கள் வந்து ஒரு 304 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். அவரோட ஒரு எத்தனை கதைகளை தொகுத்து கொடுத்துருக்காங்க, ஒரு 37 கதைகளை தொகுத்து நமக்கு ஒரே புக்காக கொடுத்துருக்காங்க. நான் படிச்சுட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சின்ன புத்தகம் தாங்க, ஆனால் எனக்கு என்னமோ இந்த கவர் பேஜே படிக்கணும்னு சொல்லி தோணுச்சு. சிறை அனுபவம் கி சடகோபன் ஐயா எழுதியிருக்காங்க. இந்த பிக்சரே எப்படி நல்லா இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப இதுக்காக மெனக்கடலை, பட் அது வந்து சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்குது. ஆனால் எனக்கு என்னமோ இந்த கவர் பேஜை பார்த்தோன்னே படிக்கணும்னு தோணுச்சு. ஒரு 72 பக்கங்களை கொண்ட ஒரு சின்ன புத்தகம் தான் இது. வந்து சிறை அனுபவத்தை பற்றி சொல்கிற ஒரு புக்கு தான். ஸோ அதுக்காகவே வாங்கினேன், நான் படிச்சுட்டு சொல்கிறேன். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா நாடு விட்டு நாடு, முத்தம்மாள் பழனிசாமி அவங்க இதை வந்து எழுதியிருக்காங்க. இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா பேரூர் புலவர் பேரவைங்கிறவங்க இது பதிப்பிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு எத்தனை பக்கங்களை உடைய புத்தகம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் போடலைங்க, இருங்க பார்த்து சொல்கிறேன். 160 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா இது வந்து சுயசரிதை தாங்க. இது வந்து ஏற்கனவே நான் அந்த புத்தகம் ரெக்கமெண்டேஷனில் சொல்லியிருக்கேன் பழைய வீடியோஸில். எனக்கு ஆனால் இந்த புத்தகத்தோட பேர் மட்டும் நல்ல ஞாபகம் இருந்துச்சு. ஸோ டக்குன்னு பேரை பார்த்தோன்னே வாங்கணும்னு வாங்கிட்டேன். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா நான் நடிகன் ஆன கதை, சார்லி சாப்ளினோட புத்தகம். எனக்கு வந்து இவரோட புத்தகம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவரோட வீடியோஸ் வந்து நான்லாம் சின்ன வயசில் அவ்வளோ விரும்பி பார்த்த வீடியோஸ். எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ஆக்டர். அவர் வந்து எப்படி நடிகரானாருங்கிற ஒரு கதைன்னு சொல்லங்காட்டியுமே வாங்கணும்னு நினச்சி வாங்கினேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது அவர் எப்படி நடிகராக உருவாயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட படங்களோடு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அவர் வந்து சிரிப்பு உலகின் மன்னன் சொல்லலாம். நம்ம வந்து எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் இவரோட நகைச்சுவை எல்லாமே பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே அதிகம் வருத்திக்கிட்டு அதில் வந்து அவர் நம்மளை அவ்வளோ சிரிக்க வைப்பார் மனுஷன். என்னோட சின்ன வயசில் ரொம்ப நான் ஃபேவரட்டாக பார்த்த ஒரு நடிகர். ஸோ அவரை பற்றின ஒரு புத்தகம். இது வந்து தமிழில் வந்து சுறா இதை மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. இது வந்து அவரே எழுதின நூலை சுறா மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. இது வந்து 176 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகம். இது வந்து எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் வந்து வஉசி நூலகத்தில் தாங்க கிடைக்குது இந்த புத்தகம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரபல கொலை வழக்குகள். இது வந்து எஸ்பி சொக்கலிங்கம் அவங்க வந்து எழுதியிருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியாவையும் பீதியில் உறைய வைத்த வழக்குகள் விசாரணை விவரங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை வந்து நம்ம கிழக்கு பதிப்பகம் தான் இதை பதிப்பிச்சிருக்காங்க. இது வந்து 199 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். கிழக்கு பதிப்பகத்தில் வந்து முக்கியமாக இந்த மாதிரி நிறைய நாவல்கள் நல்ல புத்தகங்கள் நமக்கு கிடைக்கும். அவசியம் நீங்கள் புக் ஃபேருக்கு போனீங்கன்னா அவசியம் கிழக்கு பதிப்பகம்லாம் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு புத்தகம். நான் வந்து இந்த படத்தோடு இந்த புத்தகம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணேன். கூகை சோ தர்மன் ஐயா எழுதுனது. இவர் எழுதின சூல் புத்தகமே ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம் தான். எனக்கு வந்து இந்த புத்தகம் வந்து இப்போ பதிப்பில் வேறு ஒரு அட்டைப்படத்தோடு தர்றாங்க. ஆனால் எனக்கு இந்த அட்டைப்படம் வேணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு புத்தகம். ஏன்னா நான் வந்து நார்மலாகவே புத்தக கடைக்கு போனேன்னு வைங்களேன், நார்மலாக நோட்டு வாங்க போனால் கூட அதில் இருக்க அட்டைப்படம்லாம் அவங்க கொடுக்குற மாதிரிலாம் வாங்கிட்டு வர மாட்டேன்.
வேறு ஏதாவது நல்ல சீனரிஸ் வேணும், எனக்கு பிடிச்ச மாதிரி படங்கள் வேணும்னு கேட்குற ஆள் நான். அப்படிப்பட்ட ஆளுங்கிறப்பே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த புத்தகம் வந்து எனக்கு இந்த அட்டைப்படத்தோடு வேணும்னு நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ண ஒரு புத்தகம். எனக்கு இதே அட்டைப்படத்தோடு, அதுவும் பழைய புத்தக கடையில் ரொம்ப விலை கம்மியாக கிடைச்சதில் எனக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷங்க. இந்த புத்தகம் வந்து பதிப்பிச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா காலச்சுவடு பதிப்பகம் தான் அதை பதிப்பிச்சிருக்காங்க. இதோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 319 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். நான் படிச்சுட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். அடுத்து சில புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு புத்தகங்க. யுகபாரதி வந்து நம்ம கவிதைகள் நிறையா எழுதி நம்ம நூல் படிச்சிருப்போம். ஆனால் வந்து இது அவரோட ஒரு கட்டுரை நூல். நடுக்கடல் தனிக்கப்பல் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் ஒரு புத்தகம். இது வந்து ரொம்ப கையடக்கம் உள்ள ஒரு சின்ன புத்தகம். இது வந்து பதிப்பிச்சது பார்த்திங்கன்னா நிறை வெளியீடு அப்படிங்கிற பதிப்பகம் இதை பதிப்பிச்சிருக்காங்க. இதோட பக்கங்கள் வந்து ஒரு 160 பக்கங்களை கொண்ட ஒரு சின்ன புத்தகம் தான். ஈஸியாக நீங்கள் படிச்சிட முடியும். இவரோட கட்டுரை புத்தகம் எப்படி இருக்குன்னு ஒரு ஆர்வத்தில் வாங்கின ஒரு புத்தகம் தான் இது. அடுத்த புத்தகம் பார்த்திங்கன்னா மகுட வைரம். விஸ்வக்ஷேனங்கிறவங்க எழுதியிருக்காங்க. வானதி பதிப்பகம் தான் அதை பதிப்பிச்சிருக்காங்க. இதில் வந்து படங்கள்லாம் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த காலத்தில் கலர்ஃபுல்லாக படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பின்னாடி மட்டும் கொடுப்பாங்க இந்த மாதிரி புத்தகங்களில். வானதி பதிப்பத்தில் அது ஒரு ஸ்பெஷல் ஹிந்திலாம். இதோட பக்கங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 318 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். இதை நான் படிச்சுட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத உங்க கூட பார்த்துக்கிறேன். அடுத்த புத்தகம் பார்த்திங்கன்னா நம்ம நாமக்கல் கவிஞரோட ஒரு புத்தகம். அவரோடது வந்து நான் மலைக்கல்லன் தான் ரீசெண்டாக போஸ்ட் போட்டிருந்தேன். ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி இந்த புத்தகம் ஏதோ ஒரு நம்பிக்கையில் வாங்கிட்டேன். ஆனால் மலைக்கல்லன் படித்ததுக்கப்புறம் நான் இந்த புத்தகம் படிக்கிறதுல ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். காணாமல் போன கல்யாண பெண் அப்படிங்கிற ஒரு புத்தகம் தான் இது. இதை வந்து பதிப்பிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா பூம்புகார் வெளியீடு தான் அதை பதிப்பிச்சிருக்காங்க. இதோட பக்கங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 431 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். நான் படிச்சுட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்கிறேன். ஏன்னா மலைக்கல்லன் படிச்சுட்டே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த புத்தகம். இந்த புத்தகம் எப்படி இருந்துச்சுங்கிறத நான் படிச்சுட்டு உங்கள் கூட பார்த்துக்கிறேன். அடுத்த புத்தகம் பார்த்திங்கன்னா திருமாவளவன் சரித்திர நாவல். CN மாதவன்கிறவங்க எழுதியிருக்காங்க இந்த புத்தகத்தை. இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா ஒரு 384 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். மணிவாசகர் பதிப்பகம் தான் அதை பதிப்பிச்சிருக்காங்க. ஆனால் ஃபாண்ட் சைஸ் ரொம்ப குட்டிங்க, கண்ணுக்கே தெரியல. இதெல்லாம் கண்ணாடி போட்டு படித்தாலும் கஷ்டம்தான். அதனால தான் இது வந்து இவ்வளோ கம்மியான பேஜஸ் வருது. இது வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் இன்னுமே பேஜஸ் அதிகமாக தான் இருக்கும். ரொம்ப குட்டி ஃபாண்ட் சைஸு. ஸோ ஓகே, பார்க்கலாம், படித்து பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திரா சவுந்தரராஜன் ஐயாவோட சனிக்கிழமை விபத்து. இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா திருமகள் நிலையம் தான் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதோட பக்கங்கள் பார்த்திங்கன்னா 184 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். இந்திரா சவுந்தரராஜன் ஐயாங்கிறப்பே நமக்கு வந்து த்ரில்லரான ஒரு ஸ்டோரி தான். ஸோ பார்ப்போம். அடுத்த புத்தகம் பார்த்திங்கன்னா இதுவுமே இந்திரா சவுந்தரராஜன் ஐயாவோட ஒரு புத்தகம் தான். திருவரசு புத்தக நிலையம் வந்து இதை பதிப்பிச்சிருக்காங்க. புத்தகத்தோட பேர் பார்த்திங்கன்னா சேது நாட்டு வேங்கை அப்படிங்கிற இந்த புத்தகம் தான் அது. இது பார்த்திங்கன்னா ஒரு பக்கங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 455 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். இது வந்து கொஞ்சம் ஹிஸ்ட்ரியான ஒரு புத்தகம். அந்த காலத்தில் நடந்த ஏதாவது கதை பற்றின புத்தகமாக இருக்கும். ஏன்னா படங்களும் அப்படி இருக்குது. ஸோ நான் படிச்சுட்டு சொல்கிறேன் உங்களோட. அடுத்து சுஜாதா ஐயாவோட ஆங்கிற இந்த புத்தகம் வந்து நல்லா இருக்கும்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. விஷா பப்ளிகேஷன் தான் அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 184 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். ஆனால் ஃபாண்ட் சைஸ் வந்து குட்டி தாங்க. ஆனால் இந்த புத்தகம் கொஞ்சம் ஃபேமஸான புத்தகங்கிறனால அவசியம் படிக்கணும்னு சொல்லி நான் வாங்கினேன் சுஜாதா ஐயாவோடது. அடுத்த புத்தகங்கள் பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கான புத்தகங்கள் தான். எனக்கு அந்த மாதிரி புத்தகங்கள் படிக்க ரொம்ப பிடிக்கும். இது வந்து குட்டீஸ்க்கான நாவல்னு நான் நினச்சி தான் ஒரு செட் ஆஃப் ஒரு கொஞ்சம் புக்ஸ் வாங்கியிருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டேவிட் காப்பர்ஃபீல்ட் அப்படிங்கிற புத்தகம் சார்லஸ் டிக்கின்சன் ஐயா எழுதுனது. இது வந்து தமிழில் வந்து சிவன் வந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. இந்த புத்தகத்தோட பக்கங்கள் வந்து 280 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். இது வந்து கலா நிலையம்ங்கிறவங்க தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபாண்ட் சைஸ் எல்லாம் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது.
நான் படிச்சுட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்கிறேன். இவர் வந்து க்ரைம் த்ரில்லர் மாதிரி எழுதுவாங்க ஒரு இன்ஃபர்மேஷனில் தான் நான் அதை வாங்கினேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் கடைசி வணக்கம், ஹிஸ் லாஸ்ட் போ அப்படிங்கிற இந்த புத்தகம் தான். இது வந்து 4ஆம் பாகம் போட்டிருக்காங்க. இவருமே ஒரு க்ரைம் ஸ்டோரி ரைட்டர் தான். ஸோ இது கண்டினியூட்டியாக இல்லை தனித்தனியாக குட்டி குட்டி கதையாக இருக்குமான்னு தெரியல. எனக்கு வாங்கினதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். ஸோ படிச்சுட்டு நான் எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்கிறேன். பக்கங்கள் வந்து 408 பக்கங்களையோடைய ஒரு புத்தகம். இது வந்து தமிழில் வந்து திருமதி கஸ்தூரி லக்ஷ்மண்ங்கிறவங்க மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா 1001 அப்பசாமி இரவுகள், பாக்கியம் ராமசாமிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தோட பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 304 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம். இதை வந்து பூம்புகார் பதிப்பகம் தான் இதை பதிப்பிச்சிருக்காங்க. இது ஃபாண்ட் சைஸ்லாம் கொஞ்சம் நார்மலாக தாங்க இருக்குது, ஓகே தான். அடுத்து வந்து சிறுவர்களுக்கு ஹெர்குலஸும் 12 சோதனைகளும் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இது வந்து பேராசிரியர் ஏ ஜோதிங்கிறவங்க வந்து இதை எழுதியிருக்காங்க. இது வந்து குட்டீஸ்க்கான புத்தகம் தாங்க, ஏன்னா நல்ல பெருசு பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கங்கே படங்களும் இருக்குது. ஸோ பார்ப்போம் இந்த புத்தகம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வாசித்து பார்த்துட்டு சொல்கிறேன். 114 பக்கங்களை கொண்ட ஒரு சின்ன புத்தகம் தான். அடுத்த புத்தகம் பார்த்திங்கன்னா கதை கதையாம் காரணமாம் அப்படின்னு வண்டு மாமா அவங்களோட புத்தகம் இது. இவரோட புத்தகம் இது தான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்குகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் ஒரு ஆர்வத்தில் வாங்கிட்டேன். இதுவுமே குட்டீஸ்க்காக இவர் நிறைய புத்தகங்கள் எழுதுறாருங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனில் தான் வாங்கினேன். 504 பக்கங்களை உடைய ஒரு புத்தகம் இது. இது பார்த்திங்கன்னா கங்கை புத்தக நிலையம் அப்படிங்கிறவங்க தான் இதை வந்து பதிப்பிச்சிருக்காங்க. இது ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. என்னடா பிறந்த நாளுக்கு இத்தனை புக்ஸாக வாங்குவீங்க அப்படிலாம் கேட்காதீங்கப்பா. ஏன்னா வந்து இதில் ஒரு சின்ன ட்ரிக்கும் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு ரொம்ப நாளாக ஆசை, நம்ம வந்து நம்மளோட எத்தனாவது பிறந்த நாளில் நம்ம அடியெடுத்து வைக்கிறோமோ அத்தனை புக்ஸ் நமக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வருஷம் நான் எத்தனாவது வயதில் அடியெடுத்து வைக்கிறேனோ அத்தனை புக்ஸ் வாங்கி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் புக்கோட நம்பர் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், அதுதான் என்னோடய ஏஜ். அந்த ஏஜுக்குள்ளே தான் நான் இப்போ அடியெடுத்து வைக்க போகிறேன். ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எல்லா வருஷமும் நம்மளால் பண்ண முடியாது, பண்ண முடிஞ்ச வருஷம் பண்ணுறதுல தப்பு ஒன்றும் இல்லை. ஸோ கிஃப்டாக வந்த புக்ஸும் நிறையா வந்துச்சு. ஸோ அதோட நானும் கொஞ்சம் புக்ஸ் வாங்கி அந்த ஆசையை கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நான் எதுக்காக சொல்கிறேன்னா, எந்த ஏஜுமே வந்து படிக்கிறதுக்கு ஒரு தடையே இல்லைங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இத்தனை நாள் படிக்காமல் இருந்திருந்தீங்கன்னா இட்ஸ் நாட் லேட். நீங்கள் வந்து அவசியம் இப்போ கூட படிக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் அவசியம் படிங்க. புத்தகங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மேஜிக் செய்யும். அதில் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஸோ அடுத்து வேறு ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கலையரசி சீனிவாசன்.